இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்காக சில ஃப்ரேசஸ் நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க எப்பவும் போல இங்கிலீஷ் பேசினாக்கா இவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க. இது எப்பவுமே எல்லா வீடியோலயும் நான் சொல்றது தான். நீங்க உங்கள கொஞ்சமா இப்ப என்ன லெவல்ல இருக்கீங்களோ அதுக்கு அடுத்த லெவல். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்கன்னா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் போய் தானே ஆகணும். செகண்ட்ல இருக்கீங்கன்னா, 5த் போய் தானே ஆகணும். 5த்னா 10த் அந்த மாதிரி நீங்க எந்த லெவல் ஆஃப் இங்கிலீஷ்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுலருந்து வேற மாரி சொன்னாக்கா, அப்படின்னு சொல்லி உங்கள பார்ப்பாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ சிக்கா இருக்கிற சமயத்துல நீங்க என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ வீடியோக்குள்ள போலாமா? த ஃபர்ஸ்ட் வேர்ட் எனக்கு உடம்பு சரியில்ல, ரொம்ப மோசமா உடம்பு சரியில்லாம இருக்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்க நாய்க்குட்டி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கெல்லாம் உடம்பு சரியில்ல அப்படின்னாக்கா அப்படியே ஆன்னு கிடக்கும். அது மாதிரி மேம் ஒரு மொபைல்ல கூட நோண்ட முடியாத மாதிரி நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, யூ கேன் சே சிக் ஆஸ் அ டாக். சிக் ஆஸ் அ டாக் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ரொம்ப முடியாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது, உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ண போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்ஜரி பண்றத வந்து நீங்க என்ன சொல்லலாம்? எனக்கு பண்ண போறாங்க. 15ஆம் தேதி பண்ண போறாங்க. இல்ல இப்பதான் பண்ணி முடிச்சாங்க. அதெல்லாம் சொல்றது எல்லாமே சர்ஜரி எத வச்சு பண்ணுவாங்க? எஸ். நைஃப் வச்சு பண்ணுவாங்க இல்லையா? அதனால நீங்க அத அண்டர் த நைஃப் அப்படின்னு சொல்லலாம். அண்டர் த நைஃப் அப்படின்னு சொன்னாக்கா, என்ன கிழிக்க போறாங்க, அறுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அடுத்தது, உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டே வரேன் அப்படின்னு சொன்னாக்கா, அத நீங்க எப்படி சொல்லலாம்? ரெக்கவரிங், கிராஜுவலி ரெக்கவர் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, யூ கேன் சே இட் ஆஸ் ஆன் த ரோட் டு ரெக்கவரி. ஆன் த ரோட் டு ரெக்கவரி. அந்த ரோட் டு ரெக்கவரி அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க நோயுற்று இருந்தீங்க. இப்போ ஓரளவு பரவால்ல, ரெக்கவர் ஆயிட்டே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு இன்னொரு வேர்டும் கூட இருக்கு. அப் அண்ட் அபவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நோயிலிருந்து மீண்டு நடமாடுறோம் இல்லையா? அதுக்கு வந்து வி கேன் சே தட் அப் அண்ட் அபவுட். அந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இப்ப ரெக்கவரி ஆயிட்டீங்க. இப்ப பழைய வாழ்க்கைக்கு போயிட்டீங்க. நார்மல் லைஃப்க்கு, ரொட்டீன் லைஃப்க்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா, நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு போர் மாதிரி தானே. அந்த போர்ல நீங்க கலந்துக்கணும்னாக்கா, குதிரையில ஏறி உட்காரணும்ல. அதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேஸ் அப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பேக் இன் த சேடில். பேக் இன் த சேடில் அப்படின்னாக்கா, மறுபடியும் ஏறி உட்காந்தாச்சுங்க மேம். சவாரிக்கு ரெடி அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம நம்ம ரெக்கவர் ஆகி நார்மல் லைஃப்க்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா, பேக் இன் த சேடில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது, உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு. அப்ப இனிமே நம்மள ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்கு இருந்துட்டே இருக்கும்ல. அப்ப அதுக்கு நீங்க என்ன சொல்லலாம்? ஹெல்தி ஆஸ் அ ஹார்ஸ். ஹெல்தி ஆஸ் அ ஹார்ஸ் அப்படின்னாக்கா, நான் ஸ்ட்ராங்கா, ஹெல்த்தியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ஹெல்த்தியா இருக்கேன். ஐ அம் ஹெல்தி ஆஸ் அ ஹார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே இது இன்னும் கொஞ்சம் ஓகே. நம்ம மறுபடியும் அது மாதிரி விழுந்துடவே கூடாது. நம்ம இன்னும் நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கஸ்டா, ஹெல்த்தியஸ்டா மாறணும் அப்படின்னு நம்ம ஒரு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றது அதெல்லாமே பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்றதுக்கு என்ன தெரியுமா? ஆக்ட்ரஸ் எல்லாம் பாத்துங்க. அவங்க ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் மாங்கன்னு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் வந்து நீங்க ஃபைட்டிங் ஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஃபைட்டிங் ஃபிட் அப்படின்னு சொன்னாக்கா, ரொம்ப ஹெல்த்தியஸ்டாவும், ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டாவும் நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃப்ரேசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. முதல் தடவை கேட்குறீங்க அப்படின்னா, இப்பதானே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. இது கேட்குறீங்கன்னா, ப்ளீஸ் நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. பாஸ் வச்சுட்டு போய் பேனா, நோட்டு, பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. மொபைல்ல நோட் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ எங்கேயும் போயிராது தான், இங்கே தான் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு தேவைப்படும்போது வராது. இன்னொன்னு, ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ஹேண்ட் ரிட்டனா எழுதி பழகிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ட்ரஸ்ட் மீ. அதனால தான் நமக்கு ஸ்கூல்ல எல்லாம் ஹோம் ஒர்க் குடுத்தாங்க. ஸோ நீங்களும் இந்த ஒரு புது விஷயத்த கத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு தடவை எழுதி பழகிருங்க. எழுதி பார்த்துருங்க. அப்புறம் மறுபடியும் நீங்க அத தூக்கி போட்டுருங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் உங்க கையில கிடைக்கும் பொழுது தான், ஆமால்ல அப்படி இனிமே நம்ம இத யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். எப்பவுமே எழுதி பழகிருங்க. எழுதுனாக்கா நம்ம பிரெயின் நல்லா ஆக்டிவேட்டா இருக்குமாமா. அதனால இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி பழகி பேசிக்குங்க. நிஜ வாழ்க்கையில யாராவது உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னா, ஓ அண்டர் த நைஃப் இவர் இருந்திருக்காரு. சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப இவர் வந்து பேக் ஆன் த சேடில் அப்படின்னாக்கா, சேடில் ஆயிட்டாரு. தட் இஸ் இவங்க வந்து ரெகுலர் லைஃப்க்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லி பார்த்துக்கலாம். யாராவது உடம்பு சரியில்லாம இருக்கா, ஐயோ பாவம் சிக் ஆஸ் அ டாகா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி எப்பவுமே நீங்க இங்கிலீஷ்ல ஃபுல் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியல, எனக்கு கிராமட்டிக்கலி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க அதை வந்து செகண்டரியா வைங்க. கிராமர் தெரிஞ்சு இங்கிலீஷ் பேசணும்னாக்கா இட் வில் டேக் டைம். நீங்க என்ன பண்ணணும், நீங்க தமிழ்ல பேசும்பொழுது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் போட்டு பேசுங்கன்னு சொல்றேன்ல. ஸோ இது மாதிரி இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்னதுல நான் சென்டென்ஸ் மேக் பண்ணேனா? இல்ல. நான் பாட்டுக்கும் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் கலந்து தானே பேசுறேன்.
அதே மாதிரி நீங்களும் பேசி பழகுங்க. உங்க மனசுக்குள்ளார அட்லீஸ்ட் நீங்களே பேசும் பொழுது இந்த மாரி பேசுங்க. சரியா? இது பண்ணுனீங்கனாக்கா, உங்களுக்கு நிஜமாவே உங்களுக்கு நல்ல ஃப்ளூயன்சி வந்துரும். நெறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. நீங்க எதுவுமே பண்ண மாட்டேன் அப்டின்னாக்கா எப்படி இங்கிலீஷ் வரும்? நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, சிக்கா இருக்கிற சமயத்துல யாரையோ போய் பார்க்குறீங்க. சிக்கா இருக்கிற யாரையோ பார்க்குறீங்க. அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்க. அவங்க நல்லா இருக்காங்களா? அப்டின்லாம் கேட்கிறப்போ, அந்த எல்லா சமயத்திலயும் இந்த வேர்ட்ஸ்ல இந்த சமயத்துக்கு இந்த வேர்ட் ஆப்ட்டா இருக்கும். அந்த சமயத்துக்கு அந்த வேர்ட் ஆப்ட்டா இருக்கும் அப்டின்னு சொல்லி பார்த்து பேசுங்க. இப்படியெல்லாம் பேசி சிக் சம்பந்தமான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டா, இங்கிலீஷ் ஈஸி தான். தேங்க் யூ.